Hi everyone, welcome to Get Back to Wellness podcast. Today our guest is Sangari Sudha. Sangari, your idea of wellness, what? I see wellness as a holistic thing. அதாவது சங்கரி எப்படி 18 மாசத்துல நீங்க சாதிச்சு மட்டும் இல்லாம உங்களை பத்தி நம்ம கூகுள் பண்ணும் போதுல எப்படி பண்ண முடிஞ்சது? I was not confident about myself, but I was confident about my vision. அது எப்படி நீங்க ஹெல்ப் பண்ணது மூலமா உங்க லைஃபோ இல்ல உங்களை மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி இந்த ஹோலிஸ்டிக் விஷனை ஃபாலோ பண்ணும்போது அவங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படிலாம் உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, நான் நம்புறேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. I believe in you. Hi everyone, welcome to Get Back to Wellness podcast. Today our guest is Sangari Sudha. She is a founder and CEO of Overqualified Housewives. She has employed around 600 plus women through the platform as well as trained around 3,500 plus women. And the best part is she has done this within 18 months. And we are going to learn a lot from her and like what and all she has done, how she achieved, and what are the inner work she has done, and her thoughts and opinions about women and society. It is going to be a very interesting conversation, and she is a wonderful, accomplished woman leader. So we are going to learn from her. Hi, Shankari. Hi, Girija. Thank you so much for having me in the podcast. It's our pleasure. Like you're one of our first guests in the podcast we are starting. Um, Shankari, tell me about little bit about your organization, what it is, why you started. Because like most of the people know about you. If some of our viewers are not familiar with the work you do, could you please tell me a little bit more about it? So, overqualified housewives வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா we connect skilled graduate women with businesses who are in need of work from home resources. ஸோ இத பத்தி சொல்லணும்னா என்னோட பேக்ரவுண்ட் பத்தி சொல்லணும். பேசிக்கலி நான் வந்து ஒரு ஐடி இன்ஜினியர். அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்ல டன் மை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் 8 வருஷம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐடி எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட முடியுமா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் தென் மதர்ஹுட் ஹேப்பன். மதர்ஹுட் வந்த உடனேதான் புரிஞ்சது இட் இஸ் நாட் ஈஸி டு பேலன்ஸ் எவ்ரி திங். நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல செய்யும் போது கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வேணும். அந்த பவர் அந்த பாயிண்ட்ல ஆக்சுவலி என்னால பண்ண முடியல வித்தவுட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ ஐ டுக் அ கெரியர் பிரேக். நான் வந்து பிரேக்ல இருந்த போது when I was a housewife, I was not happy at all. என்னோட சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஐ ஆல்வேஸ் தாட் தட் நம்மளோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ண போறோம், நம்ம அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ண போறோம் நினைக்கும் போது என்ன தவிர இந்த உலகமே அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருந்த மாதிரி தான் ஐ ஃபெல்ட். ஸோ தென் ஐ சா என்ன மாதிரி நிறைய பேரை பார்த்தேன். நான் என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்க, காலேஜ்ல படிச்சவங்க, என்ன சுத்தி இருந்தவங்க நிறைய பேர் எய்தர் கல்யாணத்துக்கு அப்புறமாவோ ஒரு குழந்தைக்கு அப்புறமாவோ தேவர் அட் ஹோம் and they were unable to restart their career because of the lack of flexibility. So I thought, why not create a platform? Flexibility of time and flexibility of place முன்னாடி நிறுத்தி விமனுக்கு மட்டும் ரீசோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. So that is Overqualified Housewives. It's very amazing, ma. It's like எப்படி சொல்றது, சில சமயம் இல்லை, when there is challenges in life or when there is a struggle in life we give up. We say like this is how it is, this is my fate, or this is like it's very hard to change the situation, change the society, or like what not, like then we don't do anything about it. Then அதை வேணா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியாக மாற்றிருக்கீங்க. அந்த இதில் உங்களுடைய லைஃப் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிடலை. ஸோ நீங்கள் வந்து யூஆர் சேஞ்சிங் ஸோ மெனி உமன்ஸ் லைஃப். அது மூலமாக அது ஒரு சொசைட்டிலேயே ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி யோசனை பண்ணுறது இல்லை, இட்ஸ் நாட் சம்திங் எவ்ரி ஒன் கேன் டூ இட். அந்த மாதிரி ஒரு யோசனை வர்றதுக்கும் அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் உங்களுடைய சிம்பிள் அந்த டெக்னிக்ஸ் அப்ரோச் அதுக்கு மேலே நிறைய உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். மென்டல் ஸ்ட்ரென்த், கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ், அதெல்லாம் எப்படி வந்தது நம்மளுக்கு சங்கரிக்கு?
how Sankari was able to do this. So, நம்ம இந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி யூ ஆஸ்க் மீ ஆமா. யூனோ கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ள இருந்திருக்கு, அதனாலதான் இதோட வெளிப்பாடுதான் வந்து இப்போ வந்து வந்திருக்கு, இல்லைன்னா வந்து இட்ஸ் நாட் ஏபிள் டு டூ. பிகாஸ் அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சின்ன வயசுல இருந்தே வந்து இது வந்து உன்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எங்க அம்மா அப்பா சொல்லவே இல்லை என்கிட்ட. உன்னால முடியும், நீ வந்து ஸ்பெஷல், நீ வந்து என்ன எடுத்தாலும் சூப்பரா பண்ணிடுவ. ஏன்னா இப்ப எங்க அப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், எங்க அம்மா பெருசா படிக்கல. சோ அதனால எங்க அம்மா ஹோம்ஒர்க் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் மாட்டாங்க. எங்க அப்பாவும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. சோ எங்க அப்பாவும் ஹோம்ஒர்க் எல்லாம் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எந்த ஹேண்ட் ஹோல்டிங் கிடையாது வீட்ல. சோ நானே தான் படிக்கணும், நானே தான் எல்லாமே வந்து பண்ணிக்கணும். ஸ்டடீஸ் வந்துட்டு இப்படி புஷ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனா கேட்பாங்க நல்லா படிக்கணுமா அவ்வளவுதான் சொல்லுவாங்க. சோ அதனால என்னன்னா எல்லாமே நம்மளே பண்ணணும். நானே எனக்கே அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துப்பேன், நானே வந்துட்டு படிக்கணும், நம்ம வந்து பெருசா வரணும், அம்மா அப்பா வந்து நமக்கு இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்ம மேல, அந்த ஒரு எண்ணம் வந்து ஆழ் மனசுல அது உள்ளே இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா கல்டிவேட் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீ ஒரு பொண்ணு, அதனால உன்னால இது பண்ண முடியாது, ஒரு இவ்வளவுதான் நீ பண்ணா போதும், அண்ணா மட்டும் பெருசா பண்ணா ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து they didn't have any restrictions on me. In fact they said நீ தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போற, அண்ணனை விட நீ இன்னும் பெருசா வர போற. சோ அந்த ஒரு பார் இருக்கும் எப்பயுமே வந்து, அண்ணனை விட நீ இன்னும் பெருசா பண்ண போற பாரு, அண்ணனும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், அப்ப நீ இன்னும் பெருசா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த தாட் ப்ராசஸ் வந்து இருந்ததுனால என்னவோ, when life happened after few years, when I didn't even expect that kind of a mindset from myself, that support system இல்லாம ஒரு 6 மாசம் குழந்தைய வந்து விட்டுட்டு ஃபுல் டைம் 12 to 14 hours ஒர்க்க பர்சியூ பண்ண முடியாதுன்னு வந்து ஒரு பாஸ்ல நிக்கும் போது, something in me was telling that இல்ல இது நீ இது இல்ல. First I was trying to change myself down. Okay, so on the point, because I was at my lowest point in நான் சொல்லுவேன் அந்த டைம். After C-section, after going through a lot of things, probably என்னோட மைண்ட் செட்ல ஆக்சுவலா அது வந்து எனக்கு என் மேல இருந்த பிம்பம், அது மித்தவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. So I thought that அவ்வளவுதான், நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் போல, இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்மளோட ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாத்தையும் பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நமக்கு இல்ல, நம்ம குழந்தைய மட்டும் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் தென் ஐ ரியலைஸ் சம்திங், கிரிஜா, ஐ ஹாவ் டு சே திஸ். வாட் இஸ் தட் இஸ், I realized if I have to keep my family happy, I have to be happy. So I was not happy. I was not happy at all. I thought that I have taken break and doing all these things to keep my family happy, but every single moment I was punishing myself, and அது வச்சு நான் என்னோட குழந்தையும் என்னோட ஹஸ்பண்டையுமே என்னால பெருசா ஹாப்பியாலாம் வச்சுக்க முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். So the moment I thought about the inner child, the past version of myself, I was like, you are not that. So you go back to the person you were before, and you can able to do that-ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ இப்போ நீங்க கேட்ட கேள்வியில இருந்து எனக்கு யோசிச்சு எனக்கு பதில் என்னன்னா, ஐ திங்க் பேரண்ட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்ம சின்ன வயசுல என்ன பார்த்து வளர்ந்திருக்கோம், என்ன கேட்டு வளர்ந்திருக்கோம்ங்கிறது பின்னால நமக்கு வந்து கஷ்டங்கள் வரும் பொழுதும், பின்னால நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கும், சரியான டெசிஷன் எடுக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். And always I am inclined towards women empowerment right from my childhood. I always voice out, ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்காவது சீக்கிரம் கல்யாணம் நடந்தா கூட I ask, அது எப்படி கல்யாணம் பண்ணலாம் இப்பவே and all those. So எல்லாம் கலந்து ஒரு மிக்ஸ்ல ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் happened. நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்கம்மா. ஒவ்வொரு விஷயத்த பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் மற்றவங்களுக்கு வந்து இது எப்படி நம்ம மாற்ற முடியும், வாட் ஆர் த திங்ஸ், நம்ம ரைட் திங்ஸ் நீங்க பண்றது, ராங் பண்றது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பேரண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த நம்ம அப்பா அம்மா அந்த குழந்தைங்களை வளர்க்குற விதம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற மாதிரி தான் வந்து
நானும் என்னோட குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 18 வயசு 20 வயசு ஆகுது. அவங்களுக்குமே வந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ நம்ம கொண்டு போய் விட்டது தானே தவிர, ஒரு நாள் கூட நம்ம படிக்க உட்காந்து ஹோம் ஒர்க்கோ இல்லை சொல்லிக் கொடுத்ததில்ல. அவங்க ஸ்கூலில் அவங்களோட விஷயங்கள் டீச்சர் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதோ கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தால் என்னோட பெரிய பொண்ணு சொன்னாங்க, அம்மா இன்னொரு 6 மாசத்துல நான் தனியாக இருக்க போகிறேன், அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டீங்க. இப்போ இந்த விஷயங்களை கூட என்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடியலைன்னா நான் தனியாக இருக்கும்போது எப்படி என்னால் பண்ண முடியும்? ஸோ என்னை வந்து அடல்ட் ஆகிறதுக்கு விடுங்க. ஒரு சின்ன ஏதாச்சும் பண்ணிட்டீங்களாமான்னு கேட்கறதுக்கே அவங்க சொன்னாங்க, அம்மா இந்த இன்டர்ஃபியரன்ஸ் கூட பண்ணாதீங்க, நானே பார்க்குறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறேன்னு. அதேமாரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து 2 விஷயம் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அவங்க வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது, நீ ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால உன்னால் எதுவும் முடியாது, ஒரு பையனால் முடியுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸே உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி அதெல்லாம் 3வது வந்து அவங்க பண்ணினது வந்து உங்களையே நீங்கள் நல்லா படிக்க சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க, பட் உங்களை பக்கத்தில் உட்காந்து பார்க்க சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் பேரண்டிங்கை விட நிறைய பேரண்டிங்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து என் சாப்பாடை வெட்டி விடுறது, அவங்களுக்கு வந்து நீ இதை படி, இந்த நேரத்தில் படி சொல்கிறது, அதுக்கப்புறம் இதுதான் படிக்கணும்னு சொல்கிறது ரொம்ப நாள் இருந்தது. அது இப்போ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னமும் வந்து அவங்களுடைய ஹோம்ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு உன்னால் முடியும், எதுவும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லாமல், இல்லை இல்லை நீ இப்படி தான் பண்ண முடியும், உனக்கு சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது, அந்த ஒரு வளர்க்கிற விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ். நான் இப்போது யூஎஸில் இருக்கேன், நான் இந்தியாவில் இருந்து வளர்ந்தப்போ இருந்ததுக்கு இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியே நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை கம்மி பண்ணிடுறாங்க. பெரியவங்களாகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்ம ஓகே அவங்கள தான் கேட்கணும், இல்லை மேனேஜரை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் பேரண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் சொசைட்டியில் வந்து இதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஹவு டு எல்லாரும் அவங்க குழந்தைங்கள் அவங்களுக்கு பிடித்த விதத்தில் தான் வளர்க்க போகிறாங்க. பட் இந்த விஷயங்களை பண்ணுறதுனால நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்னைக்கு எத்தனை நாளைக்கு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்க, இல்லை நாம எத்தனை நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கூட இருக்க போகிறோம் இல்லை? இது அவங்களுக்கு எப்படி ஃபிகர் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அது சொன்னீங்க, சொல்லுங்கம்மா. சோ அந்த நம்பிக்கை வந்து ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க மேல வைக்கிற நம்பிக்கை. சோ ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறதுனாலயே என்னவோ நம்ம வந்து அத நம்ம என்னனாலும் சரி நம்ம வந்து we will go back, we will never make it wrong. அந்த மாதிரி இருக்கும். அம்மா அப்பா நம்ம மேல நம்புறாங்க அப்படிங்கறது. சோ அம்மா அப்பா அடிக்கலனாலுமே வந்து எப்பயுமே she tells நமக்குன்னு ஒரு பணம் இருக்கணும், நீ உன்னோட பணம் வந்து உனக்குன்னு இருக்கணும். and I have always seen her making money. She's such a strong woman. அப்பா வந்து வெளியில எங்கேயாவது ஒர்க் ரிலேட்டடா போயிடுவாங்க, பட் அம்மாவே தான் ஃபேமிலி மொத்தத்தையும் ரன் பண்ணுவாங்க. எல்லா இடத்துக்கும் தனியா போயிட்டு வருவாங்க. காலையில 3 மணி அந்த மாதிரி கூட தனியா அப்படி ஒரு வீர நடதான் நடப்பாங்க. ஆக்சுவலா அப்படி வேகமா. எங்களோட அத்தையும் அதே மாதிரிதான் பண்ணுவாங்க, என்னோட அம்மாவோட தம்பி வைஃப். சோ அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு லேடி ஒரு ரொம்ப நல்லினமா இருக்கணும், நல்லினம் தேவைதான், நல்லினமா இருப்பாங்க, பட் தைரியமா இருப்பாங்க. they never fail to voice out their opinion. எங்கனாலும் தனியா போவாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. யார் என்னன்னா என்ன நடந்துரும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதே மாதிரி அம்மா எப்பயுமே பணம் வச்சிருப்பாங்க கையில. வீட்டுல வந்து துணி தைப்பாங்க, ஏதாவது ஒரு ஒர்க்க பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அப்பா கிட்ட பணம் இல்லைனாலும் அம்மா கிட்ட பணம் இருக்கும், ஒரு ஓரத்துல இருக்கும், யாருக்கு தெரியாம இந்த அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் என்னோட கல்யாணத்துக்கு நகையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% நகை எங்க அம்மா சம்பாதிச்சு, எங்க அம்மா வச்சிருந்த காசு வச்சுதான் வாங்கி வச்சிருந்தாங்க. எனக்கு 80% ஆஃப் த நகை, 20% தான் நாங்க அதுக்கப்புறம் வாங்கினோம். சோ she didn't study, she never been to a job, but very very financially literate, I would say. அது எவ்வளவு முக்கியம் இல்லம்மா ஒரு குடும்பத்துல. நம்ம நிறைய தடவை நீங்க சொன்னீங்களே ஒரு விஷயம் நான் சொன்னீங்க, நான் ஹாப்பியா இல்லாம என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணினா என்னோட குடும்பம் ஹாப்பியா இருக்காதுன்னு. அம்மா வந்து அவங்களும் அவங்களுடைய லைஃப் பார்த்துக்கிட்டாங்க, தனியா சம்பாரிச்சாங்க, தைரியமா இருந்தாங்க. அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து
அவங்க அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் எல்லாம் பண்ணினது நீங்கள் நல்லா வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் யூஸ்வலாக பேரண்ட்ஸ் நினச்சிப்பாங்கல்ல, நான் வெளியிலே எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இருந்து நான் குழந்தைக்கு 3 வேளையும் நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு போட்டு பக்கத்தில் இருந்து ஹோம்ஒர்க் பண்ண என்னோட குழந்தை நல்லா வந்துடுவாங்க. தட்ஸ் நாட் ட்ரூ இல்லை. அதுதான் இந்திரா நோய் பற்றி பேசும்போது கூட எனக்கு அந்த ஒரு விஷயம் அவங்கள்ட்ட பிடிக்கும். ஷீ கேவ் குவான்டிட்டி அந்த டைம் கொடுத்தாங்க. குவான்டிட்டி டைமோட இந்த குவாலிட்டி டைம், எப்போ பொண்ணு கூட இருக்கணுமோ எப்போ பசங்க கூட இருக்கணுமோ இருந்தாங்க. மற்ற நேரத்தில் அவங்க பிஸியாக இருக்கும்போது அவங்க பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வேலையும் முக்கியம் குடும்பமும் முக்கியம். ஸோ ரெண்டையும் இப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ணணும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்கம்மா, இந்த மாதிரி நம்ம ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபீலிங் டவுன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி அந்த சுவிட்ச் நடந்தது? எந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வெளியில் வேலைக்கு போனாலும் நம்மளுடைய குடும்பமும் குழந்தையும் நல்லபடியாக இருப்பாங்க, அதுக்கு யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை அதுக்கு ஒரு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு நம்மளுக்கு வேலைக்கு போனால் நம்மளுடைய ஹாப்பினஸ் நல்லா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி? ஓகே, சோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எப்பயுமே ட்ரீம்ஸ் கோல்ஸ் அந்த மாதிரியே தான் நான் சின்ன வயசுல இருந்தே வந்து இழந்திருக்கேன். சோ அப்போ சடனா ஒரு பாஸ், இல்ல இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கும் போதுதான் அந்த ஒரு அல்டிமேட் டவுன் சைடு என்னோட இதுல இருந்தது. அதுக்கப்புறமா நான் ஒரு விக்டிமா தான் ஃபீல் பண்ணேன். ஒரு பாயிண்ட்ல வந்து ஐ தாட், அந்த என்ன சொல்றது, நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் நார்மல் டெலிவரி, தென் சி செக்ஷன் ஹேப்பன்ட். நான் எவ்வளோ குட்டிக்காரணம் போட்டும் கடைசி அது நடக்கல. சோ அதுக்கப்புறமா குழந்தைய பாத்துக்கிற பொழுது ஐ தாட் என்னோட பேரண்ட்ஸோ இன்லாஸோ பிச்சின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். தே வர் நாட் இன் அ பொசிஷன் டு டூ தட். அண்ட் தென் ஐ தாட் சரி ஓகே நம்ம வந்து ஒரு நானி வந்து வச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி நினைச்சேன். சோ அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு தெளிவான நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்ன்ற தெளிவு இல்லாத வரைக்கும் நம்ம சப்போர்ட் சிஸ்டம் போக கூடாது அப்படிங்கிற மாதிரியும் டிசைட் பண்ணேன். பிகாஸ் என்ன பண்ணனே தெரியாம நம்ம தேவையில்லாத ஒரு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் திங்கிங். அண்ட் ஐ தாட் நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு. ஒரு நாள் எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு நாள் வந்து என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறத விட லெட் அஸ் சர்ச், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தபோது என் டீம்மேட்ட சொல்லிட்டு இருந்தேன், எதுவுமே கிடைக்கலனாலும் உடம்பு குறைச்சு, லைக் நான் வந்து வெயிட் போட்டுட்டேன் அந்த டைம்ல. சோ வந்துட்டு உடம்பு குறைச்சிட்டு ஐ தாட் ஆஃப் பிகமிங் அ ட்ரெய்னர். லேர்னிங் சர்டிபிகேஷன் எல்லாம் முடிச்சு, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ரெடியூசிங் வெயிட், இங்க பணம் இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம அது பண்ணிடுவோமா? சோ அந்த மாதிரி தென் ஐ தாட் ஆஃப் ஓப்பனிங் அ டீ ஸ்டால், ஐ தாட் ஆஃப் ஓப்பனிங் அ ப்ரீ ஸ்கூல், யா, அண்ட் தென் ஐ தாட் ஆஃப் டூயிங் சம் ஃப்ரீலான்சிங் ஆஃப்டர் லேர்னிங் சம் ஸ்கில். நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தேன். ஈவன் டேட்டா என்ட்ரியாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். அகேன் அங்கேயுமே வந்து ரிலையபிளான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கல. ஐயோ யார் யாரெல்லாமோ கால் பண்றாங்க, ஐயோ இனிமே வேணாண்டா, அந்த மாதிரி ஐ வாஸ் லுக்கிங் அவுட் லைக் எனிதிங். அண்ட் தட்ஸ் when I came across an article and from business standards saying இந்தியால தான் வந்து உலகத்திலேயே அதிகமான ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப்ஸ் இருக்காங்க. நல்ல படிச்ச பட்டதாரிகள், எஸ் இந்தியால தான் அதிகமா இருக்காங்க. நல்ல படிச்ச பட்டதாரி பெண்கள் வீட்ல வந்து இருக்காங்க. So something is bothering them, something is not allowing them to move out and work and go ahead in their life. So I thought நாமளும் இப்படிதானே இருக்கோம், இப்போ இந்தியாவே இதுக்கு ஹப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. Then my problem became a problem statement for me. Problem is different, problem statement is different, right? And then I took that as a problem statement. Or business idea, opportunity. Yes. Correct. I started seeing as an opportunity. Then I was looking around, talking to a lot of people. Then I know, okay, இது வந்து real problem தான். And then I thought, I was scared. ரொம்ப உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு. நான் அந்த பாயிண்ட்ல என்னோட கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. சோ இப்ப போய் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆரம்பிச்சு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும், அந்த மாதிரி எல்லாம் தோணுச்சு. தென் ஐ தாட், இப்ப மட்டும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, யாரும் நம்மளுக்கு கண்டுக்க மாட்டேன்றாங்க, எனவே ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்
அந்த இது வந்து இட் கேவ் மீ அ ஃபயர்னு தான் சொல்லுவேன். சம்திங் இன் மீ வாஸ் டெல்லிங் தட் திஸ் இஸ் த ரைட் வே, நீ போ அப்படின்ற மாதிரி சொன்னுச்சு. ஸோ தட் கட் ஃபீலிங் மேட் மீ டு ஸ்டார்ட். வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஐ தாட் விக்டிமா இருக்கிறது போதும், லெட் அஸ் ஸ்டெப் இன் டு த நெக்ஸ்ட். இது ஏதோ இறங்கி பண்ணுவோம், என்ன வருதோ வரட்டும், லெட் மீ கிவ் மை பெஸ்ட். சொல்லுவாங்கல்ல, நம்ம என்ன பண்ணாலும் யாரெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் ஒன்ஸ் யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல், எனக்கு அப்பவே தெரியும் நீ வீட்டில் சும்மா இருந்துட மாட்டேன், நல்லா பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்துடும், எனக்கு அப்பவே தெரியும்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபெயில் ஆயிருந்தா தேவையான வேலையை அவனுக்கு இருந்திருக்கலாம்ல, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுறது என்றைக்குமே ஐ மீன் கேட்கணும். நம்ம க்ளோஸ் நெட்ஒர்க்கில் நம்ம கேட்கணும். அவங்களுடைய ஒப்பீனியன் மேட்டர்ஸ், அவங்களுடைய சஜஷன் மேட்டர்ஸ், நம்மளுடைய வெல்விஷர்ஸோட லைக் என்ன கேட்டு அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது தான். பட் ஊரில் இருக்கிற எல்லாரை பற்றியும் நம்ம கவலைப்பட்டோம்னா இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணினாலும் எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நம்ம நின்னாலும் ஒப்பீனியன் இருக்கும், நடந்தாலும் ஒப்பீனியன் இருக்கும். சங்கரி, நம்மளுடைய சேனல் வந்து வெல்னஸ் பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா? உங்களுடைய டெஃபினேஷன் ஆஃப் வெல்னஸ் என்னன்னு சொல்லுங்களேன். ஓகே, ஸோ ஃபார் மீ கிரேஜா, ஐ திங்க் வெல்னஸ் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபிசிக்கல் வெல்னஸ், right? It should be a holistic thing. Physical, mental, emotional, spiritual எல்லாமே சேர்ந்ததுதான் வெல்னஸ் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரீசெண்டான புரிதல், இதுக்கு முன்னாடி இந்த புரிதல் இல்ல. பட் நீங்க ஏன் இத வந்து வெல்னஸ் கான பாட்காஸ்டா கொண்டு வந்திருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? டெஃபினட்டாமா. எனக்கு வந்து I can tell little bit of back story, right? So the ஹஸ்லிங் நேச்சர் இல்லை. நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நானும் கோத்ரூ பண்ணியிருக்கேன். இப்போது வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் ஏ ஃபுல் டைம் மாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ டி நாட் ஹாவ் த அவேர்னஸ். ஐ வாஸ் டூயிங் 3 jobs. ஐ கெட் அப் அண்ட் மேக் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லைக் கோ டு ஜாப் அட் 7. என்னோடய பசங்களை எங்கள் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி அனுப்புவாங்க. ஈவினிங் 3 ஐ வில் ரஷ் பேக் பிஃபோர் தே கம் ஃப்ரம் ஸ்கூல். அண்ட் தென் ஐ டேக் கேர் ஆஃப் த ஈவினிங் கிளாஸஸ், ஹோம் ஒர்க் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை வெல்னஸ் பற்றியோ ஹெல்த் பற்றியோ. ஓகே, அதை பற்றிலாம் தெரியல. இதுதான் பண்ணணும்னா இதுதான் லைஃப், வேலைக்கு போகணும், ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கோம், அதுக்கு நம்ம வந்து இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. என்னாச்சுன்னா என்னோட ஸ்லீப்பை நான் கட் பண்ண ஆரம்பித்தேன். ஐ வாஸ் பீயிங் ஏ ஃபுல் டைம் மாம் டு மை கிட்ஸ். ஐ வாஸ் பீயிங் ஏ ஃபுல் டைம் லைக் ஹோம் டேக்கர். எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ஃபுல்லாகவே வந்து டூ இட் ஃப்ரம் ஸ்க்ராச், 3 meals a day. தென் ஐ வாஸ் டூயிங் ஏ ஃபுல் டைம் ஜாப் அவுட் சைடு இன் ஐடி கம்பெனி. இது பண்ணும்போது ஸ்லீப் லூஸ் பண்ணும்போது வென் சம்திங் ஹேப்பன் இன் மை லைஃப், ஐ டி நாட் ஹாவ் த எனர்ஜி டு பவுன்ஸ் பேக். ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இன் ஏ பஸ் ஆக்சிடென்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் லைக் நாட் ஏபிள் டு பி வித் த கிட்ஸ், டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ், guilt feeling and not having enough sleep. I've been doing it for 2 years. Then like அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபாதர் பாஸ் அவே பண்ணும்போது அந்த டைமில் ஐ எம் நாட் ஏபிள் டு கண்டினியூ மூவ் ஆன் பண்ண முடியல என்னால். அப்போ வந்து ஐ குவிட் மை ஜாப். அப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன அதே கதை தான். வேலையை விட்டேன். வீட்டில் இருந்தால் ஓகே நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடும், நம்ம சந்தோஷம் திரும்ப வந்துடும். இல்லை, ஆக்சுவலி இட் வென்ட் பேக் அகெயின், டவுன்வர்ட் ஸ்பைரல் போய்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரு 4-5 years ஆயிடுச்சு. நானும் நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய எல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன மெத்தட் ட்ரை பண்ணாலும் நான் ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு நர்சரியில் கூட போய் வேலை கேட்டு பார்த்தேன். they did not give me the job. So nursery and the gardening and the nursery I was able to try to get a job. அதுக்கப்புறம்ல ஐ ரியலைஸ் த சேம் திங். நம்மளுடைய ஹெல்த்தும் ஹாப்பினஸும் சரியாக இல்லாதனால குடும்பமே அப்படியே போயிட்டுருக்க மாதிரி இருந்தது. என்னுடைய பசங்களும் ஹஸ்பண்டுமே அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருந்தது. தென் ஐ டிட் சம் கோச்சிங் ப்ரோக்ராம். ஐ ரியலைஸ் ஹூ ஐ எம், வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ். எப்பயுமே லைஃப்பில் வந்து இதுக்கு மேலே என்னால் நிறைய அச்சீவ் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும், சாதிக்க முடியும், லைஃப் நல்லாயிருக்கும். அந்த ஊரில் ஒரு இன்னர் வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தது. பட் எப்படி வருது தெரியாமல் இருந்தது. அது பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஐ ஹேட் மோர் எனர்ஜி அண்ட் பவர். ஐ வாண்ட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ இந்தியா வந்துட்டு ஐ வாஸ் லேர்னிங் டச் ஹீலிங், வர்மா, மில்லட் குயிக்கிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அப்போ கற்றுக்கிட்டப்போ தான் உடம்புல உள்ள நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸுக்கு எவ்வளோ சிம்பிளான சொல்யூஷன்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஆட்டிசம்த்துக்கு சொல்யூஷனே இல்லைன்னு சொல்கிறோம், இல்லை டயபெட்டிக் சொல்யூஷனே இல்லைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி நம்ம சிம்பிளாக ஒரு
எஃபெக்டிவாக பண்ண முடியும், அது எப்படி நம்மளோட லைஃபையும் ஹெல்த்தையும் பெட்டராக வச்சுக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்ச போல் இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ வாஸ் லைக் ஐ டிட் நாட் நோ ஐ வாஸ் ஸ்லீப் ஆல் திஸ் டைம். லைக் இந்த இந்தியாவிலேருந்து தான் நான் போயிருக்கேன், இதை பற்றி தெரியும், பட் இந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. அப்போ இதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அன் ஆர்கனைசேஷன் டு பிரிங் அவேர்னஸ் டு பீப்புள். ஏன்னா நான் இருக்கிறது வெஸ்டர்ன் வேர்ல்டு, அங்கே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஈவன் தோ மெடிசின் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொன்னால் கூட மெடிசின் எடுத்தும் அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, இந்த சொல்யூஷன் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஹீலர்ஸ் பற்றியோ இல்லை உங்களை மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி எப்படி நீங்கள் ஒரு நார்மல் இது இல்லை அது பிரேக் பண்ணியிருக்கீங்கல்ல. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், ரொம்ப நாள் வேலை பார்க்கணும், நிறைய பேரோட ஹெல்ப் வேணும், நிறைய நாலேஜ் இருக்கணும், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும். அது எல்லாமே நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வெளியில் கொண்டு வரணும், ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் மற்றவங்க பட வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை, நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சப்புறம் ராமானுஜா மாதிரி கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏறி கூவணும் போல இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட வேணாம், இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், ரொம்ப லைஃப் ஈஸியாக இருக்க முடியும், எஃபெக்டிவாக இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது ஹெல்த்துக்கும் வெல்னஸ்க்கும். அதுதான் கெட்டிங் பேக் டு த வெல்னஸ் வி லாஸ்ட். ஏன்னா குழந்தைய பிறக்கும்போது நம்ம நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் லைஃப் ஹேப்பன்ஸ், ஸ்ட்ரகிள் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் பிரிங்ஸ் மீ டு எ கொஸ்டின். லைக் நம்ம எல்லாரும் இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாகும் சாதிக்கிறதுக்குன்னு. சங்கரி எப்படி 18 மாதத்தில் நீங்கள் சாதிச்சு மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி நம்ம கூகுள் பண்ணும்போதில் யூஆர் எவ்ரிவேர். லைக் ஸோ மச் இன் சோஷியல் மீடியா. லைக் உங்களை பற்றின ஆர்டிக்கல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய இடங்களில் இன்டர்வியூ கொடுத்ததாக இருக்கட்டும், எப்படி பண்ண முடிஞ்சது அது எனக்கு தெரியும், பட் சங்கரி எப்படி பண்ணினாங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லுங்களேன். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் பிலீவ்ட் தட் இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த விஷன் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த விஷன் திஸ் this world or this universe need this vision to happen. It has chosen me to be a vehicle and make it done அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. So every time when I feel சில நேரம் நிறைய challenges, கண்டிப்பா I have gone through a lot of challenges, subjections, failures through this journey இந்த 1.5 வருஷத்துல. பட் அந்த 1.5 வருஷத்துல அந்த டவுன் ஃபேஸ் வரும்போதுமே இமீடியட்டா என்ன தோணுன்னா, இல்ல ஏதோ ஒரு ரீசனாலதான் உனக்கு இது தோணி இருக்கு, இது கண்டிப்பா நடக்கணும், அதனாலதான் உனக்கு இது தோணி இருக்கு, அண்ட் ஆல்சோ இட்ஸ் a right thing to happen அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த நம்பிக்கை it resonates whenever I talk about this vision, whenever we see this name of overqualified housewives and the logo irukattum and the name irukattum, the vision, the way we put it out, idu ellame I think as we have that strong faith in this idea, it is resonating with a lot of people. So adu resonate ஆகும்போது அதுக்கு தேவையான விஷயங்களை அதுவே கொண்டு வந்துருது. தட் இஸ் நிறைய பேர் ரீச் அவுட் பண்றது, நாங்க போயிட்டு ரீச் அவுட் பண்றதை விட it is going and it is coming back ன்னு சொல்லுவேன். பிகாஸ் when I started, நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய கான்பிடன்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தது அந்த டைம்ல. So I was very confident that this is the right idea to do. Okay. I was not confident about I was not confident about myself, but I was confident about my vision. Right. So this is something this is something which is right and it has to happen அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. So with that I was driving my energy from that vision. Okay. Right. So அப்போ அந்த நடக்கும்போது I started I started talking about this. அது பேச of course as a கொஞ்சம் இது ஸ்பிரிச்சுவலா இருக்குது. பட் இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா அகேன் சோஷியல் மீடியா தான் இப்ப எல்லாமே. So we should know, as a founder, we should put out our values, we should put out what we stand for. அப்பதான் அதுக்கான பீப்புள் வருவாங்க. That's how every single interview, every single podcast,
எல்லாமே அதுவா எங்களை தேடி வந்துச்சு. We வந்துச்சு. haven't reached out to them. Yes. So in fact we haven't spent even 1 rupee on marketing so far. Everything is it's through organic channel. Every ஓகே. single newspaper or பெரிய பெரிய magazines. I spoke in CNN IBN and CNN News 18 ல நான் வந்து பேசினேன் the breakfast club programல. So it just happened. I didn't even know that it is such a big program லாம். ஓ Just reach ஓகே. out பண்ணாங்க. I said okay. And then they said இல்ல நீங்க வந்து ஜூம்ல காலையில கனெக்ட் பண்ணும் 8 o'clock நீங்க லைவ்ல வருவீங்க டிவிலன்னு சொன்னாங்க. ஓ ஓ அப்படிங்களா, எனக்கு தெரியாதுங்க, நான் லைவ்ல எல்லாம் வந்ததே இல்ல டிவில. ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேவ் ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிற அங்கிள் ஹி மென்ஷன்ட் அவங்க டாட்டர் வந்து யூஎஸ்ல இருக்காங்க, அங்க இருந்து அவங்க அந்த ஷோ பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுவும் தெரியாது, அது அங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சில நேரத்துல நமக்கு தெரியாது நம்மளால என்ன இல்ல முடியும், நம்மளுக்கு நிறைய நமக்கு ஷோஸ் என்ன இருக்கு, நிறைய நடக்கும். சேனல்ஸ் இருக்கு. அது யா எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் தெரியாதுதான், உண்மைதான். யா நமக்கே தெரியாது நம்மளோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. சோ நம்ம செய்யற விஷயம் வந்து ஐ திங்க் இந்த 18 monthsல வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் த விஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இஃப் இட் இஸ் ஓகே. கோயிங் டு பெனிஃபிட் அ லாட் ஆஃப் பீப்புள், if we are going to add a lot of value to a lot of people, then everything will come to you at a very high speed. And in the meantime நம்மளையும் அது பெனிஃபிட் பண்ணும். we will also grow as a person. சங்கரி, இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிலீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப நாளைக்கு உழைக்கணும், ரொம்ப வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய பணம் வேணும், நிறைய சப்போர்ட் வேணும், அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப ஒரு 18 monthsல பண்ணியிருக்கீங்க. 18 monthsல பண்ணனால நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து என்ன இதை வந்து மேபி ஐம் ஆல்சோ இன் த பாத், ஐ வில் பி நோயிங் வாட் இட் டேக்ஸ். பட் மற்றவங்களுக்கு நீங்கள் இது என்ன பண்ணினீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். வாட் இஸ் த ஒர்க் யூ ஹவ் டன் இன்சைட் அவுட் சைட், ஆர் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஃபாலோ டு make this happen or manifest this easily and effortlessly? So ஒரு 18 monthsல வந்து we were able to reach ஒரு 27,000 actually 28,000 women வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்காங்க அப்படிங்கறது வந்து I didn't பெரிய expect at விஷயமா? all because so நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 1 yearல என்ன மாதிரி ஒரு 2,000 people வரைக்கும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா I thought when I started. But because of the vision, it was able to bring. So நிறைய நேரத்துல வந்து if we want our vision, if we want our things to happen, we have to see அது எத்தனை பேரை வந்து பெனிஃபிட் பண்ணும். Are we going to add value, and are we going to add real value to real people, and எவ்வளோ பேருக்கு வந்து அதை வந்து ஆட் பண்ண போறோம் அந்த வேல்யூ அடிஷன் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, the more the value, more the people, more good it will bring, not just for us but also for the people around. So that is what I believe in. இட்ஸ் அமேசிங் இல்லை சங்கரி? அந்த விஷன் வந்து நம்மளோட ஒரு பெரிய விஷன், பிக்கர் தென் இந்த ஹியூமன் பர்த். அந்த மாதிரி நம்ம இந்த பர்த்துக்கு இந்த ரோலுக்கு அந்த விஷன் வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போது சங்கரி, இப்போ அந்த ஹோலிஸ்டிக் லிவிங், அந்த தாட்ஸ், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால தான் வந்து அதுதான் முதல்ல ஆரம்பிக்கும் போது அதான் பேசணும். நம்ம சும்மா நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாட்ஃபார்மில் இத்தனை பேர் வரதோ, இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ பேர் நம்ம ரீச் அவுட் பண்ணுறதோ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிகிறதோ வந்து நார்மலாக பாசிபிள் இல்லை. ஸோ அந்த ஹோலிஸ்டிக் லிவிங்கில் நம்ம எதுவும் பண்ணுறோமா, எதுவும் டெய்லி ப்ராக்டிசஸ் பண்ணுறோமா, இல்லை லைஃப் ஸ்டைலில் இது இப்படி தான் இருக்கணும் இருக்கா? நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம when we have the bigger vision and the right cause இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். பணம் பண்ணுறதுக்காக ஒரு இது இல்லை, சக்ஸஸுக்காக பேருக்காகவோ இல்லாமல் ஒரு வந்து சர்வீஸாக ஒரு வேலையை நம்ம பண்ணும்போது அந்த வேலை தன்னாலே அதை நடத்திக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க.
இதுதான் இப்படிதான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இல்லை நான் வந்து எப்படி பணம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் இந்த மாதிரி போகும்போது மற்றவங்களுடைய லைஃப் மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பும் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிசஸ், லைஃப் ஸ்டைல், மைண்ட் செட் எதுவும் நீங்கள் சங்கரி பண்ணுறது எதுவும் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. சோ ஐ கேம் அக்ராஸ் அ லேர்னிங். ஸோ அந்த லேர்னிங் தான் இதை நம்ம நிறைய நேரத்துல வெளியில ஷேர் பண்ண மாட்டோம். இதுக்கு பேர் தான் வந்துட்டு இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சொல்றாங்க. லா ஆஃப் நீங்க எந்த அளவுக்கு அட்ராக்ஷன், உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ மேனிஃபெஸ்டேஷன். சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ ஐ பிலீவ் தட் யூனோ நம்ம வந்துட்டு நம்மளோட எபிலிட்டிஸ் மட்டும் வச்சு நாமளே எல்லாத்தையும் பண்ணி தான் வந்துட்டு அதை வந்து நடத்தி காட்டணும் அப்படின்னா ஆக்சுவலி அது நடத்தி காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆமா. அதுக்குள்ள நம்மள ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுவோம். அந்த அண்ட் ஆமா, கரெக்ட் ஐ மீ மைசெல்ஃப். கரெக்ட். சோ அது வந்து ரொம்ப நாளும் ஆயிடும் நம்மளோட எபிலிட்டிஸ் வச்சுட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கும் போது. சோ வாட் ஐ அண்டர்ஸ்டுட் அண்ட் லேர்ன்ட் இஸ் நம்மளோட எபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு நம்மளோட பெரிய பவர் இருக்கு, அந்த பவருக்கு வந்து நம்ம வந்து இதை கொடுத்துடணும். பிலீஃப் மூலமா வந்து அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு எல்லாமே நடந்த மாதிரியே வந்து ஹாப்பியா அந்த வேலையை செய்யணும். So we have to, of course, we have to do the action. Action இல்லாம எதுவுமே நடக்காது. So just கனவு கண்டுட்டு மட்டும் எதுவுமே வந்து நடக்க போறது இல்ல. கனவும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும், அதே நேரத்துல எக்ஸாக்ட்லி மேம், அதே நேரத்துல அதுக்கான உழைப்பும் இருக்கணும். பட் ஹார்ட் ஒர்க் மட்டுமே எல்லாத்தையும் நடத்தி காட்டிடுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ வி ஹாவ் டு பிலீவ் இன் சம்திங் பிகர் தேன் அஸ். ஸோ அந்த பிலீஃப் வந்துட்டு அதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றாங்க. சில பேர் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ் அரவுண்ட் இட். பட் சிம்பிளா என்னன்னா we have to strongly believe நமக்கு தேவையான விஷயங்கள் தன்னால நடக்கும் அப்படிங்கிற அந்த பிலீஃப் வந்து இருந்துட்டு நம்ம ஹாப்பியா கிரேட்ஃபுல்லா எவ்ரிடே இருந்தோம், அந்த ஃபீலிங்லயே இருந்துட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எவ்ரிதிங் வில் கம் டு அஸ் இன் மல்டிஃபோல்ட். ஸோ இது வந்து இன்னொரு சிம்பிளா வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு இது சொல்லுவாங்க, பிரெயின் ஃபங்க்ஷன் சிம்பிளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம நினைக்கும் போது டைமுக்கு போகிறோம், டைமுக்கு ரீச் ஆயிடுறோம், அந்த எக்ஸாம் நல்லா பண்ணிடுறோம், ரிசல்ட் நல்லா வந்துடுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது நிறைய நேரம் the subconscious mind or the brain will see the picture and it's able to implement. நம்ம நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு அது we have lot of the power inside அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து லேட்டாக போயிடக்கூடாது, ஃபெயில் ஆகிடக்கூடாது, இந்த பிக்சர் இஸ் ஃபெயிலிங் ஆர் கோயிங் லேட். The brain and subconscious mind is going to see what it is, then it will make sure like tadastu, let it be. So then it is going to happen. So நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு விஷன் இருக்குன்னா அதை பற்றி நல்லா அதை பற்றி விஷுவலைஸ் பண்ணுறது, எப்படி எல்லாமே அந்த விஷன் வந்து நடந்துருச்சு, அது நடந்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுது, எப்படி நல்லா போயிட்டுருக்குன்னு அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு we may have to surrender the idea to the power that's bigger than us. So it is going to take care of it because whatever it is, ஸோ நம்மளே எல்லாமே நடத்துறதுங்கிறது உலகத்தில் பாசிபிள் இல்லை. நாம் மூச்சு விடுறது நம்மளுக்கு மேலே ஒரு சக்தியால் தான் நம்ம விட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அப்படி விட்டுட்டு தென் லைக் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும்போது யூ ஆர் ஏபிள் டு அட்ராக்ட் மோர் குட் திங்ஸ் அண்ட் மோர் பவர் டு யுவர் செல்ஃப் ஆர் மோர் பீப்புள் டு ஹெல்ப் யுவர் விஷன் ஆர் மிஷன், தென் இட்ஸ் ஹேப்பனிங். அப்படியா சொல்லலாமா? அப்படி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி பேசும்போது இல்லை, இதில் ஏதாச்சும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இந்த மாதிரி உமன்ஸ் ஹெல்ப் பண்ணும்போதோ இல்லை உங்கள் இது மூலமாக பண்ணும்போதோ அது எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணது மூலமாக உங்கள் லைஃபோ இல்லை உங்களை மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி இந்த ஹோலிஸ்டிக் விஷனை ஃபாலோ பண்ணும்போது அவங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியுமா? எதுவும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? கண்டிப்பா. ஸோ நான் வந்து இந்த ஜேர்னில என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த இனிஷியல் டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் தான் இருக்காது. என்ன மாதிரியே என்ன சுத்தி நாங்க பார்த்த இந்த ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் பிளாட்ஃபார்ம்ல வர்ற கெரியர் பிரேக் எடுத்த விவனுக்கும் முக்கியமா அஃபெக்ட் ஆறது வந்து அந்த கான்பிடன்ஸ் தான். ஸோ ஐ ஆல்வேஸ் சே தெம் தட் உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, நான் நம்புறேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ பிலீவ் இன் யூ.
யாருமே பிலீவ் பண்ணலனாலும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஐ ஆல்வேஸ் டெல் them and give them. And there are a lot of people என்ன மாதிரி ஸ்டோரியா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலி என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி ஐ எம் மச் பெட்டர். எனக்கு வந்து நடந்ததெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டியும் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னு ஜெயிக்கிற மாதிரியான நிறைய விமன் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுல. சோ அதுல சில ஸ்டோரிஸ் பாத்தீங்க அப்படின்னா there is a girl who is very good actually. அவங்க வந்து கெரியர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு. கோவிட் வருது. கோவிட் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனில சொல்றாங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கம்மி ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஷி ஆல்ரெடி ஒர்க் இன் தட் கம்பெனி ஃபார் சம் டைம். பட் அவங்க வந்து 3 months பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ உடனே கம்பெனில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து தே புஷ் ஹர் டு புட் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ தே புஷ் ஹர் டு குவிட். ஏன்னா வந்து பிரெக்னென்டா இருக்கிறதுனால. So this happens. This I have heard a lot of such stories. At ஒரு point வரைக்கும் we will be seen as an asset to the company, but suddenly when pregnancy happens, they think that அந்த 6 months of break வந்துட்டு போயிடுவாங்க. So anyway they will not be useful அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருது. So that mindset happened with the employer and she was made to quit and then she lost her baby also. And after that விஷயம் என்ன அப்படின்னா after that then again she replenished her and உள்ள வந்துட்டு அந்த strength மூலமா she got conceived again and then gave birth to a baby 2 years old. அந்த பாப்பாக்கு வந்த பிறகு she already has a son, elder son. அப்புறம் தான் இந்த பேபி. then ஒரு இன்னொரு பேபி பிறந்துருச்சு. அதுக்கப்புறமா she was rejected everywhere when she wanted to get back. சோ வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருந்தாங்க. அப்ஸ்கில் பண்ணிட்டாங்க, இண்டஸ்ட்ரி கேக்குற மாதிரி எல்லாமே படிச்சுட்டாங்க, மைண்ட் செட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பட் எவ்ரிவேர் ஷீ இஸ் ரிஜெக்டட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கெரியர் கேப். எதனால இவ்ளோ பிரேக்? Okay. In fact, it is just 3 to 4 years தான் அவங்களோட பிரேக்குமே. But everywhere the same question was asked and she was rejected for around 35-40 interviews. She got rejected. And then with our skill development programs, with our guidance and everything, she got an opportunity. Wow. Okay. So இது வந்து இப்போ வந்து she is happy. And இது வந்து எனக்கு என்ன காட்டுது அப்படின்னா கண்டிப்பா அது ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னாலதான் நடந்ததுன்னு சொல்லவே மாட்டேன். அது வந்து அவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த். we were just ஒரு குட்டியா ஒரு புஷ், ஒரு பாசிட்டிவ் புஷ், ஒரு நம்பிக்கை கொடுத்த உடனே they were able to make it. அந்த மாதிரி என்கிட்ட வந்து நூத்துக்கணக்கான ஸ்டோரிஸ் வந்து இருக்கு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். வயசானவங்க வந்து திருப்பி கெரியர் ரெஸ்யூம் பண்றது, படிச்சு முடிச்சுட்டு உடனே வந்து கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு கெரியர் ரெஸ்யூம் பண்ற, 10 வருஷம் கழிச்சு கெரியர் ரெஸ்யூம் பண்ணவங்க. அந்த மாதிரி there are a lot of stories. And இந்த இடத்துல நான் வெல்னஸ் பத்தி பேசுறதுனால I think I have to tell this, Girija. So the main reason for career break, இப்போ நாங்க வந்து as a platform that supports women-ங்கிறதுனால it is not just because of marriage or it is because of குழந்தை பிறந்ததுனால மட்டும் கிடையாது. There is a fair share of women who have some kind of issues. So அந்த issuesனால வந்து they have to go through some fertility treatment. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு they have to take rest. So அந்த ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு they have to quit their job. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைக்காக they leave everything behind and they take care. They have to do that மாதிரி they are pushed and once that is done, then the same woman is being asked, என்ன பண்ணிட்டு இருந்த, எதுக்கு break? Correct? So this is not acceptable at all, I would say. So I think as a society we have to be much more open-minded towards welcoming mothers who wants to get back, welcoming mothers who want to get back to the workforce, and we should provide the needed support, not just in terms of ஏதோ வெஹிக்கிள் கொடுக்குறோம் அது மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ அபவுட் மென்டல் சப்போர்ட் ஆஸ் வெல். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸும் கொஞ்சம் அவங்களுக்கு திங்க் பண்றதுக்கான ஸ்பேஸுமே வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு கிவ்.
யா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் இல்லை. நிறைய கம்பெனியில் உங்களுக்கு வந்து இப்போ மெட்டர்னிட்டி லீவ் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அது மட்டும் பார்த்தது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து லாட் ஆஃப் உமன் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ஏ சப்போர்ட் டு கெட் ப்ரெக்னென்ட், அதுவும் டைம் இருக்குது. அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து யாராக இருந்தாலும் இது வந்து ஒரு மேபி தே நீடட் ஏ பிரேக் ஃபார் சம் ஹெல்த் ரீசன். ஸோ இதுவே ஒரு கை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு பிரேக்கில் போனாலும், ஓகே, வி ரீசென்ட்லி இன்டர்வியூட் சம் ஒன், that person met with the accident, he took a 3-year break. It was a major accident, he needed to go to a lot of reconstructive surgeries and everything. He is so smart, he is very young guy. Like அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் எ while ஃபார் him டு பிக் அப், ரைட்? அந்த மறுபடியும் அந்த சேம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பண்ணுறதுக்கோ அப்போ நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணாங்க. பட் வென் வி met with him, like he seems to be the perfect fit, even though he did not work for the 3 years. Now he has the fire, right? அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேருக்கு கேரியர் பிரேக் எடுத்துகிட்டு வரும்போதில் ஐ ஹாவ் டு டூ இட். ஸோ நம்ம ரெகுலராக இருக்கிறவங்களோட நல்லா சாதிக்கணுங்கிற வெறியும் அது ஒரு திறமையும் நம்மளுக்கு நிறைய இருக்கும்போது அந்த people who were hiring those women are giving the opportunity to the people who had a break or who needed a break again to come to work. நல்லா பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் நம்ம கான்செப்ட். ரொம்ப வந்து அந்த ஒரு கிரேட்ஃபுல்னஸ் இருக்கும். நல்லா பண்ணணும், நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நம்மளை ப்ரூவ் பண்ணணும், நல்லா சாதிக்கணுங்கிறது ரெகுலர் பீப்புளோட யூ ஆர் கோயிங் டு கெட் மோர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மோர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ், இல்லைங்களா? அந்த கான்செப்ட் தான் நம்ம இப்போ கம்பெனியோட கான்செப்ட், இல்லைங்களா? உங்களுடைய so true ma'am, correct. அந்த கமிட்மெண்ட் லெவல், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கிரேட்ஃபுல்னஸோட வந்து பண்றதா they are very very accountable, I would say. So anytime I'll choose an overqualified housewife. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்களே உமனுக்கு வந்து அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு, இது இட்ஸ் லைக் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் பெட்டர் ஆர் worse, to bring a baby into a world, woman has to go through the menstrual cycle. That's the only way like it is happening for now. Or they are going through like a emotional roller coaster because of the hormone going up and down. So நீங்களுமே கூட நீங்கள் நானும் எல்லாருமே whoever had went through the childbirth, நம்மளுக்கு அந்த ஹார்மோன் இட்ஸ் கோயிங் டு பி ரைசிங், அந்த ஹார்மோன் இஸ் கோயிங் டு கம் டவுன் ஆஃப்டர் த டெலிவரி. நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த சொசைட்டியில். அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் சங்கரி வந்து பார்த்துருக்கீங்க? அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ இதை பற்றி பேசுனீங்களே, உமனுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் டெலிவரிக்கு போயிட்டு வரவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் இட் ஹாஸ் டு பி சீன் அஸ் லைக் எனி ஒன் ஹாஸ் எ ஹெல்த் ப்ராப்ளம் ஆர் எ பிரேக், தே ஆர் கோயிங் டு ஹவ் மோர் ட்ரைவ் ஓர் மோர் வில் டு ப்ரூவ். அது நம்ம கொடுக்கணும் கம்பெனி. அதை தவிர வேற என்ன? உமனுக்கு வந்து வெல்னஸ்னால் என்ன? ஏன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம், அது உண்மைதான். அதே சமயம் வந்து the human body is made differently, right? So there is a wellness every like a wellness for a kid, wellness for a older man or woman, or wellness for women or men are different. ஸோ உமனை பொறுத்த வரைக்கும் வெல்னஸ்னால் என்ன, இல்லை இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்லாம் உமன் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்தியாவுடைய சொசைட்டியில், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க கரெக்டான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ வி ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் ஜெண்டர் ஈக்விட்டி, not equality, because of course it varies இல்லையா, நம்மளோட பாடி வேற. the moment we talk about it, நிறைய பேர் ட்ரிகர் ஆயிட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்ப நீ வந்துட்டு you work in the field, you come to the military and serve. Of course women are coming forward. So first வந்து it is not about எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, ஒரு வீக்னஸும் இருக்கு. So we have to understand that and we have to do it. So women பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, particularly after becoming mothers, நிறைய பேரு in the name of sacrifice, they just completely ignore their well-being. They don't take care of themselves. சாப்பிடுறதா இருக்கட்டும், சரியான விஷயங்களை சாப்பிடுறதா இருக்கட்டும்,
ஆர் நம்மளுக்கு ஒரு சைலண்டா ஒரு 5 நிமிஷம் உட்காரணும் அப்படிங்கறது கூட நிறைய பேருக்கு வந்து தெரிய ஸ்பேஸ் மாட்டேங்குது. வந்து கிடைக்காது. ஆமா. ஸ்பேஸே கிடைக்காது. பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஐயோ என்ன விடுங்கடா, கொஞ்ச நேரமாவது நான் ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா உட்கார்ந்துட்டு வரேன், எப்ப பாரு எல்லாரும் ஏதாவது கேட்டுட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மைசெல்ஃப் எனக்குமே பாத்தீங்கன்னா இந்த மென்சுரல் டைம்ங்கிறது வந்துட்டு தெர் இஸ் a whole lot of discussion about it. பட் ப்ரீவியஸ்லி எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசானா ஒண்ணுமே இருக்காது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் அண்ட் ஆல்சோ எமோஷனல் இதுல. பட் ஆஃப்டர் மை சன்ஸ் பர்த் ஐ ஃபீல் தட் physically okay, but mentally I'm going through a roller coaster of emotions in that period of time. And I over think, and I tend to get angry very easily. All those things happens. So I think as women நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் அதையே வந்து இதுதான் போல நாம அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் எடுத்துப்பாங்க. ஓ நம்ம வந்து இப்படிதான் எமோஷனல் போல, நமக்கு இப்படிதான் கோவம் வரும், இதுதான் நான் இப்படி இருந்தாதான் என்னால உடம்பே குறைக்கவே முடியாது, நான் வந்து உடம்பு குண்டாயிட்டேன்னா அவ்வளவுதான், இப்படிதான் இருந்துக்கணும் நாள் முழுக்க. 40 வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து வர்றது ஈஸி தான், 50 வயசு ஆயிடுச்சுன்னா யூட்ரஸ் எடுக்கிறது இப்ப ஈஸி தான். அந்த மாதிரி வந்து I've seen women talking like this. It's not like that. It's never like that. And also, it is so important to take care of our health and well-being for our family. உண்மையாவே நம்மளோட குடும்பத்தை வந்து நம்ம நேசிக்கணும் அப்படின்னா நாம நம்மள நேசிக்கணும், நாம நம்ம மேல ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து we'll be in a position to take care of our family. இல்ல நீங்க சொல்றது ரொம்ப சரியில்லைம்மா. எல்லாருக்குமே ஹார்மோன் இருக்கு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மென் ஆல்சோ கோ த்ரூ தேர் கைண்ட் ஆஃப், ஐ திங்க் தெர் இஸ் எ டேர்ம், டெக்னிக்கல் டேர்ம் எனக்கு தெரியல, மெனோபாஸ் மாதிரி அவங்களுமே தே கோ த்ரூ ஹார்மோன் இம்பேலன்ஸ், அவங்களுக்குமே அந்த இது நடக்குது, எல்லாருக்குமே நடக்குது. பட் என்னென்னா சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணியிருக்காங்க. இல்லை உமன்னா எமோஷ்னல், இல்லை உமனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தே கேனாட் பி a ஸ்ட்ராங் லீடர், தே கேனாட் மேக் எ கிளியர் டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி. எஸ் we do have the problem, பட் அது எல்லாருக்குமே இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு நேரத்தில் நல்லா முடிவெடுக்கிறது, ஒரு இடத்துல எமோஷ்னலாக முடிவெடுக்கிறது. நிறைய பேர் கைசில் இந்த கோவத்தில் ஏதோ பேசிடுவாங்க, கோவத்தில் செஞ்சிருவாங்க, அப்போ அதுவும் எமோஷ்னல் தான். பட் அதை வந்து சொசைட்டி ஒரு பெரிய விதமாக எடுத்துக்கிறது இல்லை. ஆம்பளைங்கன்னா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்மளோட டெசிஷன் மேக்கிங் பவர் பற்றி சொல்கிறாங்க இல்லையா. உமன்னா சரியான டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, உமன்னா ஒரு நல்ல லீடராக இருக்க மாட்டாங்க, இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கிறதுனால அவங்க வந்து மாதத்தில் சில நாட்கள் ஒரு கோவப்படுவாங்க, வேகமாக பேசுவாங்க. அது ரொம்ப ஸ்டீரியோ டைப். எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளமும் இல்லை சங்கரி. சில உமன் பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த டைமில் கூட நார்மலாக தான் இருக்காங்க. இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். அந்த இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த சென்ஸ் லைக் நீங்கள் நிறைய உமன் லீடர் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய உமன் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க உங்கள் இப்போயும் சரி முன்னாடியும் சரி. அந்த மாதிரி ஒரு எல்லாரும் சொல்கிற அந்த மாதிரி கிளைம்ஸ்லாம் ட்ரூவா? Do you think like women are not like a better leaders, or women are emotional beings அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? I think the opposite. I think women are the best leaders because IQ மட்டுமே பத்தாது to be a real leader. IQ ஓட சேர்ந்து EQவும் வேணும். True. Women are much better in that regard. So எப்பயுமே வந்து தன்னை பத்தி மட்டுமே யோசிக்க மாட்டாங்க. They think as a whole. That's the definition of the leader, right? You got to think about others and uplift others. Yes. Make the others absolutely successful. That's what it is. Yeah. Absolutely. Should know. A leader should know to think from somebody else's shoes. தெரியணும், அடுத்தவங்களை அப்லிஃப்ட் பண்ணணும், கம்பைன்டு கோலுக்காக தான் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ வந்து ஐ ரெட் இன் அ புக் ஆக்சுவலி. இதுல வந்து தெளிவா ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய மென் வந்து they are achievers. ஓகே, அச்சீவர்ஸா இருக்கிறாங்க. There is a very big difference between an achiever and a leader. Men are very good achievers. Men can be leaders too. Men are leaders, நம்ம பார்த்திருக்கோம். But women can be very good leaders. Men can be leaders too. So ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா women
can be much better leaders அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்றாங்க. எதனால அப்படின்னா they promote inclusive working environment. They think not just about their growth but also about the organization's growth. They understand the vision and mission of a company much better than anybody else. So that is why women-led organizations, women-led startups are growing much faster and growing in a much inclusive and diverse manner அப்படின்ற மாதிரி I read a statistics an அதுக்கு ஒரு article. எக்ஸாம்பிள் நீங்களும் இல்ல நம்ம நிறைய பேரும் பார்த்திருக்கோம். நிறைய ஏன்னா எப்படி அது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வந்து நிறைய லேடிஸ் நினைச்சுப்பாங்க ஓகே உமன் லேட் ஆர்கனைசேஷன் தான் நல்லதுன்னா, பட் நிறைய உமன் தான் நம்ம வீட்டையும் நடத்திட்டு இருக்காங்க இல்ல. அந்த வீடுகள் Absolutely. உமன் வந்து நான் அப்படி பாக்குறதுனாலதான் எல்லா வீடுமே நல்லா இருக்கு. ஒரு இதெல்லாம் சொல்லி Correct. சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வரும்போது தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு, நல்லா நிறைய பண்ண முடியுது. ஸோ வீடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் நம்ம பண்ணும்போது தான் தட்ஸ் நைஸ். இல்லை நான் சொல்ற மாதிரி நம்ம வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கிரிமினேட் அகைன் மேன். எஸ், லாட் ஆஃப் மென் ஆல்சோ ரீசன் ஃபார் தர் ஃபேமிலி சக்ஸஸ் அண்ட் growth, பட் பெண்கள் அதை விட நல்லா பண்றாங்க. ஸோ அதுவும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம பேசும்போது இல்லை, கிளாஸ் சீலிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தெர் இஸ் நோ லிமிட் இன் லைஃப். தெர் இஸ் நோ கிளாஸ் சீலிங் ஃபார் எனி ஒன் ஆர் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி. சங்கரியோட தாட் என்ன கிளாஸ் சீலிங் பத்தி? I believe that there is glass ceiling. There is. So, Okay. culturally we have been, trained and, made to think in a certain way. பொண்ணுங்க விமென். ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் தட் இஸ் அ கிளாஸ் சீலிங். நான் பார்த்த வரைக்கும் இருந்திருக்கு. பட் யாருக்கு அந்த கிளாஸ் சீலிங்க உடைச்சு வெளியில வர முடியும், யாரு அதை மீறி வராங்க அப்படின்னா those who believes in their skills and those who can network and those who can really believe that they are a leader. சோ அவங்கெல்லாம் வந்து ஈஸியா உடைச்சிட்டு வெளியில வந்துருவாங்க. நான் உண்மையாவே நான் பண்றதுல சூப்பரா ஆனா ப்ரொஃபஷனல்னு வச்சுக்கலாமே, நான் பண்றதுல நான் தான் பெஸ்ட் அப்படின்னா nobody else can say no to you. This is something I very ரொம்ப ரொம்ப ஆழமா நான் இத வந்து இது பண்றேன். பிகாஸ் நாம வந்து we have to be the absolute best at what we do. தென் நம்ம கண்டிப்பா தேவைப்படுவோம். எவ்வளவு உயரத்துக்குனாலும் நம்மள கூட்டிட்டு போவாங்க. So we have to as a woman also I have to tell here, சில நேரத்துல ஒரு சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட்டையும் நான் வந்து பாக்குறேன். ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் லாட் ஆஃப் thousands of women, நம்மளோட அப்படி வளர்க்கப்பட்ட விதம், அதாவது நமக்கு வந்து சின்ன வயசுல அப்பா ப்ரொவைட் பண்ணுவாங்க, அப்புறமா அண்ணா நம்மள கொஞ்சம் பாத்துப்பாங்க, அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் பாத்துப்பாரு, அப்புறம் குழந்தை பிறந்து வயசான பிறகு பையன் பாத்துப்பாரு. சோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க நம்மள பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டே வந்துட்டு பொதுவா நம்மளோட சொசைட்டல் கண்டிஷனிங் மூலமா இருக்கு. இதே மாதிரி யாருமே வந்துட்டு நம்மள பாத்துக்கிட்டு நமக்கு வந்து கிரீடம் வைக்க மாட்டாங்க, நம்மள யாரும் தூக்கி ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ நாம தான் நம்மள பாத்துக்கணும் இந்த இடத்துல. So to break that glass ceiling, instead of just complaining, make yourself worthy and go ahead and just break it open and make a way for all the women who are looking up to you. அப்படின்னா நான் சொல்லுவேன். நம்மளை பத்தி நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் நம்மள சொசைட்டியும் ட்ரீட் பண்ண போறாங்க. நம்ம இப்படிதான் நம்ம நினைச்சோம்னா சொசைட்டியும் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. என்னால சாதிக்க முடியும்னு வெளியில போனவங்க தான் பெரிய சாதனையாளரா உலகத்தையும் மாத்திருக்காங்க. நம்ம அந்த காலத்திலும் நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய நம்ம அம்மாவோ பாட்டியோ இல்லை அது அத்தை இல்லை யாராச்சும் நம்ம சொசைட்டியில் யாரெல்லாம் அந்த நார்ம்ஸை விட்டுட்டு இட்ஸ் பாசிபிள் பிலீவ் பண்ணவங்க தான் அவங்களுடைய லைஃப் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வரவுக்கு பின்னாடி உள்ள நிறைய உமன்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா யூஎஸில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஓட்டிங் இல்லை, இப்போ தான் ஓட்டிங் இருக்குது. ஒவ்வொன்றா வந்து யாரோ ஒருத்தவங்க இது பாசிபிள் நம்பியிருக்காங்க. அவங்களாம் தான் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சங்கரிக்கு நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க உங்களுக்கு வந்து அம்மா அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன். வேற யாரும் உமன் லீடர்ஸ் அந்த மாதிரி யாரும் இன்ஸ்பைரிங் உமன் லீடர்னு கூட நான் கேட்க வேணாம், வேற யாரும் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? ஆக்சுவலி ஒரு சிங்கிள் பர்சன் அந்த மாதிரி வந்து எனக்கு தெரியல. இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கறது நான் நிறைய பேர்கிட்ட பாத்திருக்கேன். ஆரம்பத்துல கல்பனா சாவ்லா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் when I was in school, when I read about her.
யூனோ ஐ யூஸ் டு திங்க் எப்படி ஒரு சின்ன ஒரு ஊர்ல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இவ்ளோ பெரிய கனவு காண முடிஞ்சது. சோ நம்மளும் வந்து ஒரு பவுன்ஸ் வச்சு கூடாது. நம்ம கனவு எவ்வளவு பெரிய கனவுனாலும் நம்ம காணலாம். ஏன்னா கல்பனா சாவ்லா கண்டு நனவாச்சுல, அப்போ நமக்கும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐ யூஸ் டு திங்க் வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல். அண்ட் என்னோட அண்ணா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்வேஸ் எனக்கும் எங்க அண்ணாக்கும் 13 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் டிஃபரன்ஸ், 13 வயசு மூத்தவர் என்னை விட. சோ அவரு வந்துட்டு ஐடில போனாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐடி போயிட்டு எங்க ஃபேமிலி அடுத்த லெவல் எடுத்துட்டு போனதே வந்து எங்க அண்ணா தான். அவரு டிராவல் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் ஃபிளைட் டிக்கெட் எடுத்து வந்து காட்டுவாரு, எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுவாரு. காட்டிட்டு இந்த மாதிரி பாரு சங்கரி, நீயும் ஒரு நாள் இந்த மாதிரி ஃபிளைட்ல போவ, நீயும் ஒரு நாள் வந்துட்டு நிறைய இடத்துக்கு வந்துட்டு டிராவல் பண்ணி நிறைய பேர் உன்னை பத்தி பேசுவாங்க அப்படிலாம் he used to come and tell me. So my brother is a real inspiration for me because the first, ஆமா உண்மையாவே. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஆள் வந்து எங்க வீட்லயே யாருமே வந்து ஏர்பிளைன் எல்லாம் போனதே கிடையாது. எங்க அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றாரு அதர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம். சோ அவர் வந்து உண்மையாவே அவர் வந்து அடுத்தடுத்த லெவல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ வந்து காட்டினதுனாலதான் ஐ வாஸ் ஏபிள் டு திங்க் பிக்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் த தேர்ட் இன்ஸ்பிரேஷன் ப்ராபப்ளி காலேஜ் வந்த போது, ஆக்சுவலி ஐ வாஸ் ஸ்டடிங் வெல், தேவையானது படிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப ட்ரிவனா இல்ல காலேஜ் வந்த போது. பட் அதுக்கப்புறமா கம்பெனி கிட்ட போன பிறகு தென் ஐ சா சுதாமூர்த்தி, நாராயணமூர்த்தி அண்ட் சுதாமூர்த்தி. அண்ட் சுதாமூர்த்தி வந்து ஐ வுட் சே தட் ஷீ இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் ஃபிகர் பிகாஸ் அவங்க வந்து அவங்களாவே இருந்து எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு காட்டுறாங்க. சோ யாருக்கு அப்படியேதான் இருக்காங்க. கரெக்ட். சோ ட்ரூ. சோ எந்த ஒரு நான் வந்து ஒரு பெரிய ஆளு அப்படிங்கனால நம்ம அப்பியரன்ஸ் வந்து மாத்திக்கணும். நம்ம இல்லாம ஒரு ஆளா மாறிதான் இந்த உலகத்துக்கு பெரிய ஆளா காட்டணும்ன்ற தேவை இல்லைங்கிறத ரியலி ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹர். சோ அந்த உள்ளேயும் இருக்கு, நம்மளாவே இருக்கலாம், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம யாரோ அதை வந்து விட்டு கொடுக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி. சோ சுதாமூர்த்தி இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷன். அண்ட் தென் மிஷல் ஒபாமா, another inspiration. So அவங்களோட ஸ்டோரி, அவங்க புக் படிக்கும் போது again it gave me such a thought process that படிப்பு and நம்ம வந்து உழைப்பு இது ரெண்டும் வந்து கையில வச்சுட்டு நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா வாட் எவர் இட் இஸ் we can handle அப்படிங்கறத வந்து that grace and the fierce நேச்சர் இல்லையா, அந்த ஒரு ஃபியர்ஸா இருப்பாங்க அவங்களோட இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி வெரி ஸ்ட்ராங். அது இவ்வளவு ஒரு பெரிய இடத்துக்கு போய் அவங்க எல்லாத்தையுமே நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் தோணுது. ஃபேமிலியா இருக்கட்டும், அந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அவங்க சொசைட்டிக்கு பண்றது எல்லாமே she did it like there was no fear. she is the first black woman like அவங்க இருந்தாலும் அவங்க எவ்வளவு நல்லா பண்ணினாங்க. அவங்களுக்கு ரோல் மாடல்ங்கிறது நிறைய பேர்லாம் இல்ல, இப்படி பண்ணணும்ட்டு இல்ல. நிறைய அவங்களுக்கு வந்து வேற எல்லாம் இருந்திருக்கு, பட் அவங்களுக்கு இல்ல. நீங்க சுதாமூர்த்தி பார்த்து பேசும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு அவங்க கிட்ட தான் பிடிச்சிருந்தது. அவங்க அந்த புடவை கட்டுற விதமோ இல்லை அவங்க அலங்காரமோ இல்லை, ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அவங்கள பத்தி யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிராண்ட் அந்த இதுதான் போடணும், இந்த மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் போடணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் இருக்கணும், இல்லை இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி நம்ம இவ்வளோ ஸ்டைலாக இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்மார்ட்னு நினைப்பாங்க. நிறைய பேர் இந்த ரீடிங் கிளாஸஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது போட்டால் ஸ்மார்ட்டாக தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பெண்கள் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஏன்னா they put their value outside in the things. They think having those things will make people respect you or think you are smart or you are like a better person or you are rich அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு ஐடென்டிட்டியை வெளியில் வச்சுருக்காங்க, ப்ராடக்ட்ஸில் வச்சுருக்காங்க. அதை பத்தி சங்கருடைய ஒப்பீனியன் என்ன? எப்பயுமே நான் வந்து என்ன பிலீவ் பண்றேன்னா, பிரெயின் ஓவர் பியூட்டி. பிரெயின் தான் ஃபர்ஸ்ட். பிரெயின் யார் வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னா, யார் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களோ, யாரு உண்மையாவே வந்துட்டு என்ன சொல்றது இந்த கம்பேஷனேட்டா இருக்காங்களோ அவங்கதான் என்னோட கண்ணுக்கு வந்து அழகா வந்து எப்பயுமே தெரிஞ்சிருக்காங்க.
Yeah. எனக்கு கூட மதுரை So, தரிசி ரொம்ப பிடிக்கும். என்ன அழகு இல்ல அவங்க. ஆமா ஒண்ணுமே போடல. ஆமா ஆ. correct ma'am. So when I got introduced to such things, அதாவது ஒரு things மூலமா தான் வந்து அவங்களோட pride, அப்புறம் அந்த திங்ஸ் மூலமா தான் அவங்க அந்த ரெஸ்பெக்ட வந்து கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியர்டா தான் இருக்கு. இப்பயும் நான் பார்க்கும்போது இட்ஸ் சோ வியர்ட். எனக்கு வந்து இட் ஹாஸ் டு பி யூஸ்ஃபுல். இஃப் ஐ ஆம் பைங் சம்திங், இட் ஹாஸ் டு பி யூஸ்ஃபுல் அண்ட் நான் எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கணும் அப்படின்னா ஐ வில் பை. ஐ வில் நெவர் பை சம்திங் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த பிராண்ட் நேம் ஆர் ஃபார் த சேக் ஆஃப் த ரெஸ்பெக்ட் விச் ஐ கெட் வென் ஐ ஹாவ் இட். So இப்போ வரைக்கும் வந்துட்டு I think I have only one big brand in my hand, which is an iPhone. அதை தவிர்த்து I don't have any brands. I don't use any big brands for now because என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஃபங்க்ஷனலா தெரியல. எனக்கு வந்து 3,000 rupees ஹேண்ட்பேக் தான் வந்து நான் வாங்கின ஹேண்ட்பேக்லயே காஸ்ட்லியஸ்ட் ஹேண்ட்பேக். எனக்கு அதுவே யாராவது ஃப்ரீயா தர மாட்டீங்களா எனக்கு அப்படின்ற மாதிரி அதனால உங்க மரியாதை மாறி இருக்காமா? Do you feel like நீங்க இல்ல. அப்படி நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களை ட்ரீட் பண்றவங்க, மதிக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களுடைய லுக்குக்காகவோ இல்ல உங்க ஹேர் ஸ்டைலுக்காகவோ இல்ல உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், நீங்க ரிச் ப்ராடக்ட்ஸ், சில பேர் முன்னெல்லாம் இந்த வைரத்தோடு இருக்கும், வைரத்தோடு போடணும் அப்படிக்கு தான் மதிக்கிறாங்களா? இல்ல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? How the society reacts to you? There are people who are giving respect, for the things we have. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ரெஸ்பெக்ட் வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் யாரா இருக்கணும், மதிக்காம பொருளை மதிக்கிறது என்ன? நீங்க சொல்ற மாதிரி வேல்யூட ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. We are not talking about if you have expensive thing, if you have branded thing, you are like just showcasing or like அந்த பிராண்ட் வச்சு தான் நீங்க வேல்யூ எடுக்கிறீங்கன்னு அந்த மாதிரி நம்ம பேசல. ஏன் நானும் நீங்க சொல்ற மாதிரி iPhone 15 வச்சிருக்கேன் நான் இப்போ. Not because I want the latest better phone, but that is helpful for me to do the recording. ஸோ அந்த மாதிரி தேவைக்கான பொருளோ இல்லை பிடிச்ச ஒரு பொருளோ நம்மளுக்காக வாங்கிக்கிறதும், நம்மளுக்கு பிடிச்ச விதமாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், நம்ம அழகாக இருக்கணும், ஓகே அழகாக இருந்தால் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட ஹேர் இப்படி வச்சுக்கிட்டா எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் பிடிச்சிருக்குன்னு நம்மளுக்காக பண்ணுறது என்றைக்குமே தப்பு கிடையாது. பட் இது வந்தால் தான் நம்ம பெட்டர் பர்சன், இதனால தான் நம்ம அழகு, இதனால தான் மற்றவங்க மதிப்பாங்கன்னு அந்த விதத்தில் பண்ணும்போது நம்மளே கம்மி பண்ணிக்கிறோம் இல்லையா? தட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ் இல்லைங்களா? எனக்கு இன்னொரு இது கேட்கும். நம்ம இன்ஸ்பிரேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து சங்கரிக்கு ஃபேமிலியில் வேறு என்ன சப்போர்ட் இருக்குது? உங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றி அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை அப்போஸ் பண்ணாங்களா, என்ன பண்ணினாங்க? அந்த இன்ஸ்பைரிங் பர்சன்ல அந்த கடைசி நான் சொல்ல வர வேண்டியது வந்து கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் தான். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஹிம் க்ரோ. இனிஷியல் டேஸ்ல வந்து நான் வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளான ஜாப்ல இருந்தேன். ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங், லைக் ஹி வாஸ் பில்டிங் பிசினஸ். ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணும்போது எப்படி ஸ்ட்ரகிள் இருக்கும், எப்படி வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணணும், ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்றது எவ்வளவு முக்கியம், ஆல் தோஸ் திங்ஸ் ஐ சீன். அவங்களோட லோவஸ்ட் பாயிண்ட்டும் பார்த்திருக்கேன், இப்போ நல்லா இருக்கும் போது வந்து நான் பாக்குறேன். ஸோ நான் லோவஸ்ட் பாயிண்ட்ல அவங்க இருந்தபோது ஐ வாஸ் helping and I was taking care. I always believed in him. அதே மாதிரி நான் என்னோட lowest pointல இருந்த போது he did the same thing to me. And ஒரு பர்சன் வந்து எப்படி வந்து மாற முடியும், தான் மேல வந்து ஒரு செல்ஃப் ஒர்க் பண்ற ஒரு பர்சன் வந்து தன்னை எப்படி எவால்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுக்கான லிவிங் ப்ரூஃபா நான் வந்து அவங்கள பாத்திருக்கேன். ஐ ஹவ் பீன் வித் ஹிம் த்ரூ த இயர்ஸ் அண்ட் ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அண்ட் அவங்க மூலமாவே வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் இல்ல நம்ம வந்து இது பண்ணணும், நம்மளும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐ ஆல்வேஸ் டேக் இன்ஸ்பிரேஷன். ஸோ வி ஆர் நாட் ஜஸ்ட் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறத விட வி ஆர் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். Yeah, we are partners and we are friends as well. So I think definitely. Yeah, personal also எனக்கு சுதர தெரியும். Like he is like என்ன சொல்றது, ஒரு நல்ல மனிதன். அவங்க வந்து நிறைய வந்து லிவிங் எக்ஸாம்பிளா இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து எப்படி ஒருத்தவங்க இருக்கணும், என்னெல்லாம் பண்ணலாம்ங்கிறதுக்கு வயசுங்கிறது ஒரு பொருட்டு இல்லை. எந்த வயசுலயும் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்க்கையை எதுங்கிக்கலாம் அப்படிங்கிறது. is perfect, true gentleman, hard working. Yeah, so amazing. இதுல வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இதை வந்து அந்த உங்களுடைய மெசேஜ் எனக்கு கேட்கணும். அதுக்கு முன்னாடி
சங்கரி இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அந்த விஷயங்கள்லாம் உங்கள் ஆர்கனைசேஷனில் வர உமனுக்கு எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுதா? எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நிறைய விஷயங்கள் பேசணும். நம்ம ஹோலிஸ்டிக் வெல்னஸ் பற்றி பேசினோம், கிளாஸ் சீலிங் பற்றி பேசினோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நம்ம கான்ஃபிடென்ட் இருக்கணும், அதெல்லாம் அப்ஸ்கில்லிங் அந்த மாதிரிலாம் பேசினோம். இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம அந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுற உமனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுது? எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் ரெஸ்யூமிங் பேக், எப்படி வந்து திருப்பி வந்து ஒரு ஒர்க்குக்குள்ள போறதுங்கிறதுக்கான ஃபோக்கஸ் தான் அதிகமா கொடுக்கப்படுது கரண்ட்லி ஃபார் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப்ஸ். பட் த்ரூ த இயர்ஸ் நான் வந்து எதை விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, we should not be just talking about seeking opportunities. We should also be talking about creating opportunities of our own. Amazing. Right? Yeah, so we need more women entrepreneurs. We need more women entrepreneurs who can do good with their thought process, who will lift and help few more women. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியான ஒரு பினான்சியலி இண்டிபெண்டான ஒரு தன்னோட குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிற மாதிரியான ஒரு விமன், ரொம்ப ஹாப்பியா. ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை அம்மா அந்த பெரிய பொட்டு, அந்த சிரிச்ச முகம், ஆனா ஒரு பயங்கர ஒரு கம்பீரமான ஒரு இது. அது எல்லாமே எப்ப வரும் அப்படின்னா, we should be happy inside out, and we should have அந்த ஒரு level of confidence, and we should be doing something for our own and for others as well. So இது எல்லாம் கலந்தும் போது அந்த ஒரு கான்பிடன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய கான்பிடென்டான விமனை வந்து உருவாக்கணும், செல்ஃப் சஸ்டெய்னிங் என்விரான்மெண்ட் ஒரு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப்ஸோட இது. நிறைய அமேசிங் பிளான் வச்சிருக்கீங்க. ஸோ என்ன மெசேஜ் சொல்லணும் இப்போ இந்த ஒரு கடைசி ஒரு நிமிஷத்துல இல்ல ஃபியூ மினிட்ஸ்ல நீங்க ஏதாச்சும் சொல்லணும், இல்ல இது ஃபுல்லா நம்ம பேசினதுல ஒரு 2 விஷயம் நீங்க கன்சைஸா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஐ திங்க் தட் நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து there is a power, and we have all been born here. We are all born with a gift. So அந்த gift வந்து we have to identify soon, and we have to use it for the greater good அப்படின்றது தான் வந்து I strongly believe. So இந்த பாட்காஸ்ட் மூலமா வந்து என்ன வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து we are just two women who are sharing our thought process. So கிரிஜா மேமுமே வந்து her journey எல்லாமே வந்து என்ன காட்டுது அப்படின்னா, those who understand the power, நமக்குள்ள இருக்கிற அந்த பவரை யாரெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ, தன்னை விட பெரிய விஷயம் இருக்குங்கிறத நம்புறாங்களோ, அவங்க எல்லாம் லைஃப்ல வந்து ஜெயிச்சிடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். we have to believe. வெரி நைஸ், நல்லா சொல்லிருக்கீங்க, நல்ல மெசேஜ். Sangari, thanks for being part of this one, and thanks for being patient with all the technical difficulties we went through. It's an amazing conversation. இல்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து யாரெல்லாம் நம்புறாங்களோ, யாரெல்லாம் ட்ரை பண்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கை நல்லதாக இருக்கு. ஸ்ட்ரகிள் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது தான் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரினலின்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது லைக் நம்ம பண்ணுற ஆக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே வந்து நம்மளுக்கு நார்மல், நானும் இப்படியே பண்ணேன், அவ்வளோ வேகமாக ஓடினேன், அப்படியே பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்போ தான் தெரியுது நம்மளுடைய பவர். ஸோ அதுமாரி சேலஞ்சஸ் வரும்போது தான் நம்மளுடைய என்னெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கோ வெளியில் வருது. அதேமாரி நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயமும் ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பர்பஸோடு தான் பிறந்திருக்கோம். அந்த பர்பஸ் என்னங்க, நம்மளோட ஸ்கில்லும் இருக்குது, நம்மளுக்குள்ள யூனிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அந்த இது நான் கடவுளுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் மேபி தப்பாக இருக்குமா என்னன்னு தெரியல, பட் கடவுள் அது ஒரு ரீசனுக்காக தான். எல்லாருமே வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்காது. எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போனால் உலகம் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நம்மளுக்காக நம்ம வெளியில் போகிறோமோ வேலை செய்கிறோமோ இல்லையோ, நம்ம உலகம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்காக வச்சோம். எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறது தப்புங்கிற விஷயம் சொல்லலை, பட் அவங்கவுங்க லெவலில் என்னென்ன பண்ணணுமோ அது கண்டிப்பாக பண்ணணும், அவங்களுக்கு தோன்றதை பண்ணணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து சரி எனக்கு வேலை கிடைக்கல,
நான் என்ன ட்ரை பண்ணாலும் சரியாக வரல, எனக்கு குழந்தை இருக்காங்க, நான் ஒரு குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்களால் எவ்வளோ பேர் வீடும் நல்லா இருக்குது, அந்த வீடு நல்லா இருக்கிறதுனால அந்த ரிப்பிள் எஃபெக்ட்னால நம்மளுடைய நாடும் நல்லா இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாரும் நிறைய நல்லா பண்ணினா தான் நம்ம சொசைட்டி நல்லா இருக்குங்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் டைம் அண்ட் ஸ்டோரி அண்ட் வேல்யூஸ், ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசுனீங்க சங்கரி. நீங்கள் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் பற்றி இல்லாமோ இல்லை எமோஷனல் ப்ராப்ளம் வந்தது எல்லாமே நிறைய பேர் டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க, வெளியில் வந்தாலும் அது சொன்ன நான் வீக்காக நினச்சிப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. நீங்கள் சொல்கிறதுனால யூஆர் பீங் பிரேவ், மோர் பவர் டு. Yes, ஐ ஆம் திஸ் இஸ் வாட் ஐ ஆம் absolutely. அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்போல்லாம் நம்ம யாரெல்லாம் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த்தை மட்டும் சொல்லாமல் என்னோட வீக்னஸ் சொல்லி எனக்கு இதுதான் வரும், இப்படி தான் வரும், பட் திஸ் இஸ் வாட் ஹூ ஐ எம், பட் ஸ்டில் ஐ எம் பெட்டர் தென், ஆர் ஐ எம் பெட்டர் இன் மை ஓன் வே, நாட் வி டோன்ட் வாண்ட் டு கம்பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்குல்ல. Absolutely. தேங்க்யூ ஸோ மச் மா. Absolutely, யூ ஆல் ma'am. தி பெஸ்ட் Thank ஃபார் you. ஆர்கனைசேஷன். ஓகே, நல்லா வரணும். Thank you so much. Thank you so much, Girija. Thank you so much for helping me to think about a lot more things which I haven't thought about. And thank you so much for bringing that authentic Shankari from inside. இல்லை, எனக்கு அதுதான் தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நிறைய இந்த தப்பாக நினச்சிக்கிறாங்க. சம்படி பீயிங் சக்ஸஸ்ஃபுல் இல்லை லீடர்னா அவங்க இப்படி சர்டன் வே, அவங்க வந்து அவங்க இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த தாட் ப்ராசஸ் இல்லை. பட் எல்லாருமே பேசிக்காக ஹியூமன் தான். நம்ம வந்து மேபி இது வி ஆர் நாட் ஏபிள் டு போர்ட்ரே அவர் செல்ஸ் அவர் சே. எனக்கு அந்த சங்கரி எனக்கு ரொம்ப எல்லா வித எல்லா ஷேடில் இருக்க, கலரில் இருக்க, எல்லா டைமென்ஷனில் இருக்கிறவங்களுடைய பிடிச்சிருக்கு. பட் இது இன்னமும் நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது வெளியில் நம்ம கொண்டு வர முடிஞ்சதுன்னு நம்புகிறேன் நான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் பிரேவ் அண்ட் ஷேரிங் எவ்ரி திங் வித் அஸ். Thank you so much, Girija. Thank you. யா, வில் மீட் சூன். பாய். Super, ma'am. Bye, bye, bye.